ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். தென் மாவட்டத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் காளிமுத்து. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்எம்டி ஸ்டார். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தான் தாயமங்கலம். கருவறையில் நின்ற கோலத்தில் 4 காரங்களுடன் முத்துமாரியம்மன் வந்து வீட்டு இருக்கிறாங்க. சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், காளியம்மன் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான சந்நிதி இருக்குது. கோயிலில் கொடிமரம் இருக்குது. தலைமரமாக வேப்ப மரம் இருக்குது. அம்மன் வந்து கன்னி தெய்வமாக இருந்து சுற்றுப்பகுதி கிராம மக்களுக்கு தாயாகவும் தாலி பாக்கியம் தருபவராகவும் அருள் பாலிக்கிறாரு. இதனால் இந்த ஊர் தாய்மங்கலம் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் தாயமங்கலம் என்று மருவிது. தல வரலாறை பற்றி பார்ப்போம். பண்டைய காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வணிகர் வந்து பார்த்தீங்கன்னா தங்களது பகுதியில் விளைந்த விளைபொருட்களை மதுரையில் விற்பனை செஞ்சு வந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் மீது அதீத பக்தி கொண்டவர் இவர். குழந்தை பாக்கியம் இல்லாத இவர் மதுரைக்கு வரும்போதெல்லாம் மீனாட்சி அம்மனை தரிசித்து குழந்தை வர வேண்டி வந்தார். ஒரு முறை பார்த்தீங்கன்னா அவர் மதுரையில் விளைபொருளை எல்லாம் விற்றுட்டு ராமநாதபுரத்துக்கு குதிரையில் வந்து நின்றுருக்காரு. அப்போ வந்து வழியில் அழுத மாதிரி நின்று இருந்த ஒரு சிறுமியை பார்த்த அவரிடம் விசாரித்தார். சிறுமி வந்து தனது பேர் முத்துமாரியனும் வழி தவறி வந்ததான் அவரிடம் தெரிவிச்சிருக்காங்க. இதனையடுத்து சிறுமியை அவர் தனது வீட்டுக்கு அழைச்சின்னு போயிருக்காரு. வழியில இருந்த ஒரு குளத்துல குளிக்க விரும்பினாரு. சிறுமியை வந்து கரையில அமர சொல்லிட்டு இவர் போயிட்டு குளத்துல இறங்கி குளிச்சிருக்காரு. சிறிது நேரம் கழித்து அவர் கரைக்கு வரும்போது பார்த்தா அங்கிருந்த சிறுமி மாயமானது தெரிய வந்தது. மனமுடைந்த நிலையில வீடு திரும்பிய அவர் பார்த்தீங்கன்னா நடந்தது குறித்து தன்னுடைய மனைவியிடம் தெரிவித்தார். அன்றிரவு வந்து அவரது கனவுல தோன்றிய மீனாட்சி அம்மன், கள்ளிக்காட்டு பகுதியில் நானே சிறுமியாக வந்தேன், அந்த பகுதியில் எனது பாத சுவடு பதிஞ்சிருக்கு, அதனை வந்து பிடிமண்ணாக எடுத்துகிட்டு வந்து எனக்கு கோயில் எழுப்பி வழிபடுவர்களுக்கு வேண்டும் வரம் அளிப்பேன் என்று கூறி மறைஞ்சிருக்காரு. வணிகர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிமண்ணை எடுத்து அம்மனுக்கு சிலை செஞ்சு கோயில் எழுப்பினார் என்பது புராணம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் 10 நாள் வந்து திருவிழா விமர்சையாக நடக்குது. முக்கிய விழாவாக பிடிமண் வழிபாடு நடக்குது. விழாவுக்கு முந்தைய நாள் இரவில் பிடிமண் எடுத்து அம்மனாக பாவித்து பூஜை செய்யப்படுகிறது. தொடர்ந்து பால்குடம், தீர்த்தவாரி, பூக்குழி வைபவம் என 10 நாட்களும் திருவிழா களை கட்டுது. இந்த பகுதி விவசாயிகள் அறுவடை செய்த தானியங்களை அம்மனுக்கு முதலில் காணிக்கையாக செலுத்துகின்றனர். இதனால மகசூல் பெருகும் என்பது அவருடைய நம்பிக்கையா இருக்கு. அம்மை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில கோயிலுக்கு வந்து தீர்த்தம் பெறுகின்றனர். தீர்த்தத்தை பருகிறதுனால அம்மை நோய் விரைவில் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையா இருக்கு. திருமணம் வர வேண்டும் இளம் பெண்கள் தாலி பொட்ட அம்மன் காலடியில் வச்சு வழிபடுறாங்க. குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் வந்து அம்மனை வணங்கி கோயிலில் உள்ள வில்வம் மற்றும் வேப்ப மரங்களில் தொட்டில் கட்டி செல்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அங்க பிரதர்சனம் செய்கிறாங்க, பால் குடம் எடுக்கிறாங்க, கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. கண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அம்மன் சன்னிதியில் பார்த்தீங்கன்னா அபிஷேக தீர்த்தம் கொடுக்குறாங்க. கண் பிரச்சனை தீர்ந்த உடனே கண்மலர் செலுத்தியோ அல்லது அங்கப்பிரசனம் செலுத்தியோ தங்களது நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா சுற்று வட்டார கிராமத்திலையும் சுற்று வட்டார மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் வருவாங்க. மதுரை, கமுதி, காளையர் கோயில், பார்த்திபனூர், இளையான்குடி, அருப்புக்கோட்டை ஆகிய ஊர்களில் இருந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்துலாம் இயக்குறாங்க. வட மாவட்டத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஃபேமஸ் மாதிரி தென் மாவட்டத்தில் இந்த தாயனூர் முத்துமாரியம்மன் கோவில் வந்து ஃபேமஸ்ஸு. கோவில் நடை வந்து தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.